ரெகுலரா சண்டே கிளாஸ் தவறாம ஒரு பையன் ஒரு கதையை கேட்குறான். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு ஒரு வசனம் சொல்லி அதுக்கு சூப்பரா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அந்த ஸ்டோரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இந்த வசனம் அவனை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுது. அதிலிருந்து இயேசுவை இறுக்கமா பிடிச்சிக்கிறான். அவனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. அதனால் அவன் போற வழியில இருக்கிற அந்த ஐடி கம்பெனியை பார்த்து ஒவ்வொரு முறையும் சொல்லுவான், என் விண்ணப்பத்தை கேளுங்க, என் கண்ணீரை பாருங்க. அவன் அடிக்கடி அந்த வழியில போகும்போதெல்லாம் அந்த இடத்துல நின்று சொல்லி வரான். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தில் பிறந்ததுனால படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான். அவனுடைய படிப்பு செலவுகளை அவனே பார்த்துக்கணும்னு சொல்லி நைட்டு முழுக்க வேலை பார்க்குறான். காலேஜில் ரொம்ப சூப்பராக படிக்கிற பையன். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறான். ஆனால் அவனுக்கு எந்த கம்பெனிலையும் வேலை கிடைக்கல. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை. மன உளைச்சலுக்கு ஆளான அவன் இனிமேலும் காலத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு கடைசியில் ஃபுட் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறான். அப்படி ஒருத்தருக்கு ஃபுட் டெலிவரி பண்ண போகும்போது மழையின் காரணமாக கொஞ்சம் தாமதம் ஆயிடுது. தாமதம் ஆனதால் அந்த கஸ்டமர் அந்த சாப்பாட்டை அவன் முகத்திலேயே எடுத்து வீசுறாரு. அவனை தரக்குறைவாகவும் அசிங்கமாகவும் பேசுறாரு. அவமானப்படுத்தி ஒரு கட்டத்தில் அவனை அடிக்கவும் செய்யறாரு. இதையெல்லாம் கார்ல இருந்த ஒருத்தர் ரொம்ப நேரமா கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவனை சுத்தி பெரிய கூட்டமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவமானத்துல தலைக்குனிவோட போறான். ஒரு இடத்துல முழங்கால் படிக்கிட்டு சொல்றான், ஆண்டவரே, இந்த வருஷம் என் வாழ்க்கை மாறாதான்னு ஒவ்வொரு வருஷமும் நான் கலங்கி நிற்கிறேன். ஆண்டவரே, வர நியூ இயர்ல என் தலையை நிம்மத பண்ணுங்கன்னு சொல்லி கதறி அழுகிறான். அடுத்த நாள் இவருடைய செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவனுக்கு ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருக்கிறதாவும் அதில் ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லொக்கேஷனுக்கு உடனடியாக இவன் கிளம்பி போய் பார்க்குறான். அந்த லொக்கேஷன் போய் நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவனுக்கு சின்ன வயசுல இவன் ஆசைப்பட்ட அந்த ஐடி கம்பெனியில தான் இன்டர்வியூ வந்திருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட உள்ள போறான். இன்டர்வியூ ஆரம்பிக்குது. அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சூப்பராகவும் ஸ்மார்ட்டாகவும் பதில் சொல்லி அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறான். எங்க கம்பெனியுடைய நியூ சிஇஓன்னு சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி வரவேற்கிறாங்க. ஒரு பக்கம் அவனுக்கு ஆச்சரியம், இன்னொரு பக்கம் ஃபுட் டெலிவரிக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லி அவமானப்படுத்தப்பட்டதை நினைக்கிறான். அப்போ ஒருத்தர் ஒரு கார்டை கொடுத்து, இந்த கார்டில் இருக்கிறவரை போய் பாருங்க, அவரால் தான் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சது, அவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவரை அவர் காலில் விழுந்து நன்றி சொல்லணும்னு சொல்லி அவரை தேடி போகிறான். அவரை எல்லா இடத்துலையும் தேடியும் கிடைக்கல. ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு. திரும்பி பார்த்தா இயேசு கிறிஸ்து சிரிச்ச முகத்தோட நின்றுட்டு இருக்காரு. அவனை பக்கத்தில் கூப்பிட்டு தலை மேலே கை வச்சு சொன்னார், உன் தலையை நிமிர பண்ணினேன்.